வித்யா விட்டா அழுதேருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்பவே அவங்க அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ரொம்ப நேரமா அங்க நின்னுட்டு மேம் உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு ஏன்னா அவங்க என்னன்னா அவங்க ஆக்சுவலி ரொம்ப பிகினரா மிஷினே ஓட்ட தெரியாதுடா, பெடலிங்கே தெரியாது மேம். பெடலிங்ல இருந்தே ஏபிசிடில இருந்தே அவங்க இங்கதான் வந்து கத்துக்கிட்டாங்க. இவ்வளவு தைச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு தானே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க சொல்லுங்க அவங்க எப்படி தைச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து வீடியோல வந்து நீங்க நான் ரொம்ப சிம்பிளா தைச்சிருக்கேங்க மேம், நீங்க வீடியோ போடணுமா அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. இல்ல பரவாயில்ல வாங்க. இப்ப அடுத்து வேற இப்ப சுடிதார் எடுத்துட்டீங்கல்ல, எப்படி திரும்பி கான்பிடன்ஸ் வந்துச்சு? இல்ல மேம் தைக்கணும் எப்படியும் ஒண்ணு பண்ணணும்ல, அந்த பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? வீடு எங்க இருக்கு? ஜலகண்டாபுரம். ஜலகண்டாபுரம். ஸோ அங்கிருந்து தினம் பஸ்ல வந்து கிளாஸ் கத்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. இன்னும் ரொம்ப நல்லா பண்ண முடியும். உங்களோட பிளான் என்னது? முடிச்சுட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்ணலான் இருக்கீங்க? கிளாஸ் வைக்கணும்னு. ஸோ அதுக்கு நீங்க குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் டைம் எடுத்துக்கணும். நிறைய பழகணும். இந்த மாதிரி இப்ப டிசைனே சூப்பரா இதெல்லாம் அழகா தைச்சிருக்கடா, டிசைனே நல்லா இருக்கு. அந்த கேப் ஹோல்ஸா வர மாதிரி இல்ல. ஸோ இப்போ கிளாஸ் எப்படி போச்சு? உங்க ட்ரைனர் எப்படி உங்களுக்கு பொறுமையா, ஏன்னா எதுவுமே நமக்கு தெரியாதுன்னும் போது நிறைய டவுட் வரும்ல, அதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணாங்க? மேம் எனக்கு தெரியாத கூட மலர் மேமும் ஜாஸ்மின் மேமும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க மேம். ஒரு டைம் கேட்டாலுமே மறுபடியும் தெரியலன்னு போய் நான் மூஞ்சு கொஞ்சம் இதா வச்சிருந்தா கூட தைக்க மாட்டேன் சொல்லி அதெல்லாம் பழகிடும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப என்கரேஜா பேசுனாங்க. சூப்பர். ஸோ அதனால இப்போ அடுத்த சுடிதார் எடுத்திருக்கீங்க. ரெண்டையும் முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் நல்லபடியா ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குள்ள நீங்க அதுல எக்ஸ்பர்ட் ஆகணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். எங்க ஸ்டூடெண்டோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன்.